வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதுபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்து பாடசாலை செய்தி அறிக்கைகளோடு. செய்தி ஆசிரியர் ஜைனப் சுஹைப். செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் ஜஸ்ரா மன்சூர். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மாகாண மட்ட தமிழ் மொழி தின போட்டியில் எமது பாடசாலைக்கு கிடைத்துள்ள வெற்றி. புதிய மாணவ தலைவர்கள் தெரிவு. 2ஆம் தவணை பரீட்சைகள் ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் கல்வியாண்டின் வலய மட்ட தமிழ் மொழி தின போட்டியில் இலக்கண போட்டியில் பங்கு கொண்டு முதலிடம் பெற்று தெரிவாயிருந்த செல்வி நாசா நடைபெற்று முடிந்த மாகாண மட்ட இலக்கண போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். மாணவிக்கு பாடசாலை நிர்வாகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மேலும் மாகாண மட்ட ஏனைய போட்டிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இதில் பிரிவு 4 பாவுதல் போட்டியில் வலய மட்டத்தில் முதலிடம் பெற்று செல்வி ரஹீமா பங்கு கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் கல்வியாண்டிற்கான புதிய மாணவ தலைவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக தேர்வுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவ தலைவர்கள் பற்றிய விவரம் அறிவிக்கப்பட்டது. இதற்கிணங்க தெரிவு செய்யப்பட்ட மாணவ தலைவர்கள் பாடசாலை ஒழுக்க விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கின்றது. 2025ஆம் கல்வியாண்டிற்கான 2ஆம் தவணை பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தரம் 10, 11 மாணவர்களுக்கான பரீட்சைகள் கடந்த 6ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிறைவடைய இருப்பதுடன் தரம் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கான பரீட்சைகள் கடந்த 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 19ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை 2ஆம் தவணைக்கான விடுமுறை வழங்கப்பட இருப்பதோடு 25ஆம் தேதி திங்கட்கிழமை 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இத்துடன் பாதுபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கைகளாகவும் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.